கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் மத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுகு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். உபவாச ஜெபம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியறதுக்காக உபவாச ஜெபம் இருக்கக்கூடாது. உனக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிற மாதிரிக்கல உபவாச ஜெபம் இருக்கணும். உபவாசம் இருக்கிறேன்னு பேரில் நிறைய பேர் பட்டினி கிடக்கிறான். பட்டினி கடந்துட்டு வேலை செஞ்சுட்டு நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு பேர் உபவாசம் இல்லை, அதுக்கு பேர் பட்டினி கிடக்கிறது. அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்லை. ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா என்ன தெரியுமா? நீ ஃபாஸ்டிங்கே இருக்கேன்னு மற்றவனுக்கு தெரியாதபடி இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். நான் 21 நாள் உபவாசம் இருந்துட்டு வருவேன். என் உடம்புல இருந்து குறைவும் செய்யாது, கூடவும் செய்யாது. என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் உபவாசம் தான் இருந்துட்டு வந்தீங்களா? நல்லா தின்னு கொளுத்து வந்த மாதிரி இருக்கிறேன்னு. காரணம் என்ன தெரியுமா? என் தேவனிடத்தில் நான் உபவாசம் இருக்க இருக்க என்னுடைய முகம் கலை உள்ளதாய் மாறும், என் சரீரம் புஷ்டி உள்ளதாய் மாறும். உனக்கு ஆரோக்கியம் வரணும்னா நீ உபவாசம் இருக்கணும். உனக்கு ஆரோக்கியம் வரணும்னா நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதனால் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன். நிறைய பேர் நான் ஒரு நேரம் ஃபாஸ்டிங், அரை நேரம் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் இல்லை, பட்டினி. நீங்கள் ஃபாஸ்டிங் இருப்பீங்கன்னா 2 காரியத்தை ஒழுங்காக செய்யணும். ஒன்று நல்லா வேத வாசிக்கணும், ஒன்று நன்றாய் ஜெபம் பண்ணணும். இது 2ஐயும் செய்யாமல் மற்ற எதை செஞ்சாலும் அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் இல்லை, அதுக்கு பேர் ஃபீஸ்டிங். ஸோ அதனால் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்களை தேவனுக்கு முன்பாய் காண்பிக்கிறதுக்கு பெயர் தான் ஃபாஸ்டிங். மனுஷனுக்கு முன்பாக காண்பிக்கிறதுக்கு பேர் இல்லை. முக வாடலாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல தலை நிறைய எண்ணெய் வச்சு நல்லா முகத்தை கழுகுன்னு சொல்லுகிறார். அதனால் உபவாசம் ஒரு நேரம் இருந்தால் சுகரு லோ ஆகுது, சுகர் ஏறுது, பிபி கம்மி ஆகுது. அது இருந்து பழக்கம் இல்லாதவங்களுக்கு நீ இருந்து பாரு, சுகரே வராது, பிபியே வராது. கர்த்தர் படபடன்னு வருது பிரதர், தலை சுத்துதுன்னு பழகிருச்சு உடம்பு. அது வாக்குக்கு. இயேசுவின் நாமத்தினால நீ ஆண்டவருக்காக இருந்தானா எப்படி உன்னை சாவ விடுவார்? சாவிட மாட்டார். அதனால 7வது நாள் மகிமையா இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த 7வது நாள் ஃபாஸ்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.